கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. புதிய பெந்தேகோஸ்தே திருச்சபை வழங்கும் தேவ சமாதான நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் இணைந்திருக்கிறோம். தேவ செய்தியளிப்பவர் பாஸ்டர் ஆர். ஜேம்ஸ் பாண்டியன் ஐயா அவர்கள். தேவ செய்தியின் தலைப்பு எலியாவை கர்த்தர் போஷித்தார். அதுபோல இன்றைக்கு நீங்கள் வசனத்தாலும் தேவ ஆசீர்வாதத்தாலும் போஷிக்கப்பட இருக்கிறீர்கள். செய்தியை கேட்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் புதிய பெந்தேகோஸ்தே சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் ஆண்டோடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வைக்கிறதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த செய்தியினுடைய காரியம், கர்த்தர் எலியாவை போஷித்தார் அல்லது எலியாவை கர்த்தர் போஷித்தார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார், போஷிக்கிறார், வழிநடத்துகிறார், ஆகாரம் தருகிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் ஆகாரம் தருவதாகிறார். அதனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் உடுக்க உடை தந்து, இருக்க இடம் தந்து, உண்ண ஆகாரம் கொடுத்து நம்முடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். விசேஷமாக ஊழியக்காரர்களை கர்த்தர் இன்னும் விசேஷமாக நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எலியா என்கிற மனுஷனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா என்று ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எலியா தேவனுடைய மனுஷன். அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆகவே இந்த எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு முன்பாக அவன் நிற்கிறபடினாலே ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக பேசுகிறவனாய் காணப்பட்டான். ஆனாலும் தண்ணீர் பஞ்சம், நாட்டில் பஞ்சம் உண்டாயிருந்தது. இந்த பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் எலியாவை போஷிக்கிறவராக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் இந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னார், நீ போய் அங்கே தங்கியிரு, இந்த ஆற்றின் தண்ணீரை குடி, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னார். அந்த அடுத்த வசனம் சொல்கிறது, 5ஆம் வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் அநேகருக்கு இல்லை. விசுவாசிகளுக்கு அநேகருக்கும் இல்லை. அநேக பாஸ்டர்மார்களுக்கும் இந்த சுபாவம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்காக வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாக தான் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் வீட்டையும் தகப்பன் வீட்டையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனதுனால தான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுபோலவே இந்த எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தான். 5ஆம் வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எலியாவை கர்த்தர் போஷிக்கிறார். எப்போது என்று சொன்னால், எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லுகிற அந்த கேரித் ஆற்றண்டையில் எலியா போய் தங்கியிருப்பானால், ஒளிந்து கொண்டிருப்பானால், அங்கே இருந்தால் மாத்திரமே காகங்கள் அவனுக்கு காலையிலையும் மாலையிலையும் இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வரும். எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் விருப்பப்படி மாம்சத்தில் போய் வேற எங்கேயாவது இருந்தால் காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்திருக்கும். ஆனால் எலியாவை கொடுத்துருக்காது. ஏன்னா எலியாவை காகங்கள் தேடி கண்டுபிடித்திருக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்கிற மனுஷனை கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அது ஊழியக்காரனாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி. இங்கே காகங்கள் எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகங்கள் எலியாவை போஷித்தது. இந்த காகங்கள் எலியாவை போஷிக்கிறதை அநேகர் உதாரணமாக சொல்லுவார்கள். காகங்களை விசுவாசிகளுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள். நான் என்ன சொல்லுகிறேன்னா, காகங்கள் விசுவாசிகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஊழியக்காரர்களை போஷிக்கிற நிலைமைக்கு சொல்லலாம். அல்லது புறஜாதியார் ஊழியக்காரர்களை போஷிக்கிறதுக்கும் சொல்லலாம். ஆகவே எப்படி ஆனாலும் எலியா போஷிக்கப்படணும். அதுக்கு எலியா கர்த்தர் சொன்ன இடத்துல அந்த கேரித்து ஆற்றண்டையில் அவன் போய் தங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் போஷிக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டான். இந்த காகங்கள் எலியாவுக்கு கொண்டு வந்தது, ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தது. இன்றைக்கு எலியாக்கள் காகங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. காகங்கள் எலியாக்களை தேடி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டான். நாம் காகங்களை தேடி அலைகிறோம். அநேக நேரங்களில் நம்ம பார்த்து காகங்கள் பயந்து ஓடி போகுது. அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்த வசனம் 7ஆம் வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடினால சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. எல்லா உதவிகளும், எல்லா மனுஷனுடைய தயவுகளும், எல்லா காரியமும் கொஞ்ச நேரம்தான் இருக்கும். அது மாறி போகும். இந்த ஆற்றின் தண்ணி வற்றி போனது போல சில காரியங்கள் நின்று போகும். ஆனால் நின்று போகிற நேரத்தில் நாம் கவலைப்படக்கூடாது. நம்ம என்னத்தை சாப்பிடுவோம், எதை குடிப்போம், புசிப்போம், நம்முடைய நிலைமை என்ன, குடும்ப நிலைமை என்ன, ஊழிய நிலைமை என்ன, அநேக நேரத்தில் நாம் கவலைப்படும். ஆனாலும் அடுத்த வசனம் சொல்கிறது, அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரிபாத் ஊருக்கு போ, உன்னை பராமரிக்கும்படி, உனக்கு ஆகாரம் கொடுக்கும்படின்னு சொல்லவில்லை, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை எலியா நம்பி போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டான். இந்த 10ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கு ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சாரிபாத் ஊருக்கு போன போது அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து எலியா சொல்லுகிறான், நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. எனக்கு அன்பார்களே, சாரிபாத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் எலியாவை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு விதவையை நியமனம் பண்ணியிருந்தார், ஏற்பாடு செய்திருந்தார், தீர்மானித்திருந்தார். அந்த வார்த்தைக்கு எலியா கீழ்ப்படிந்து போனதுனால தான் அந்த விதவை அந்த எலியாவை போஷிக்க முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றான். இந்த அம்மா சொல்லுகிறதான ஒரு சாட்சி. பானையில் கொஞ்சமாக தான் இருக்கிறது, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. நாங்கள் ஒரு அடை சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, எலியாவை அந்த சாரிபாத் ஊர் விதவை வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தது அவர்கள் செத்து போகிறதுக்காக அல்ல, அவர்களை பிழைக்கும்படி, அவர்களை போஷிக்கும்படி கர்த்தர் எலியாவை சாரிபாத் ஊர் விதவை வீட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தில் அவன் சொல்லுகிறான், 13ஆம் வசனம், அப்போது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதை எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, காகங்கள் எலியாவை போஷித்தது. தண்ணீர் வற்றி போன பிறகு அந்த ஆற்றில் கர்த்தர் எலியாவை சாரிபாத் ஊர் வீட்டுக்கு அனுப்பினார். அந்த விதவை சொல்லுகிறதான அறிக்கை, நானும் என் குமாரனும் செத்து போக போகிறோம். அன்பானவர்களே, எலியாவை கர்த்தர் சாரிபாத் ஊர் விதவை வீட்டுக்கு அனுப்பினது அந்த சிறி சாகடிக்கிறதுக்காக இல்லை, எலியா போஷிக்கப்படணும், பராமரிக்கப்படணும். அந்த சிறியும்
அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் சாப்பிட வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கமானது. எலியாவை போஷித்த ஆண்டவர் சாரிபாத் ஒரு விதவையும் போஷித்தார். எலியாவை அந்த அம்மா போஷித்தார். அந்த எலியா மூலமாக சாரிபாத் ஒரு விதவை போஷிக்கப்பட்டால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். இன்னும் விசேஷமாக ஊழியக்காரர்களை அவர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார். அவை கவலைப்பட வேண்டாம், விசுவாசிகள் கவலைப்பட வேண்டாம், ஊழியக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், முன்குறித்தவர், உண்மை உள்ளவர், அவர் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எலியாவை கர்த்தர் போஷித்தீர். அதுபோல் ஆண்டவரே, எலியாவை காகல் மூலமாக போஷித்தீர். ஆண்டவரே, சாரிபாத் ஒரு விதம் மூலமாக போஷித்தீர். எலியா போனதுனாலே அந்த சாரிபாத் ஒரு விதவை ஆண்டவரே அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பரிபூர்ணமாய் சாப்பிடும்படி பானையில் மாவு குறைந்து போகவில்லை, ஆண்டவரே கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. ஆண்டவர் எலியாவை கொண்டு சாரிபாத் ஒரு விதவை ஆசீர்வதித்தீர். அதுபோல் ஊழியக்காரர்களாகிய எங்களை கொண்டு அநேகரை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காகங்கள் மூலமாய் போஷித்தவர், சாரிபாத் ஒரு விதமாய் போஷித்தவர், இன்றைக்கும் மாறாதவராகிறீர். எங்களை என்றும் நடத்த வல்லவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த மக்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார். என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார். எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார். எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. இயேசுவன்றி தெய்வமில்லை, இயேசுவன்றி ரட்சிப்பில்லை. இயேசுவன்றி தெய்வமில்லை, இயேசுவன்றி ரட்சிப்பில்லை. உலகத்தில் ரட்சகராம் எல்தனில் உதித்து விட்டார். உலகத்தில் ரட்சகராம் எல்தனில் உதித்து விட்டார். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். வந்திடுவீர் இந்நேரமே, வா
என்று அழைக்கின்றாரே.